நீங்கள் வந்து எத்தனை பேர் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. சரி, குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணனாலும் பண்ணாட்டியுமே இப்போ நான் போடுற மேக்ஸ் வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு குரூப் 4 எழுதினாலும் இல்லை குரூப் 2A எது எழுதினாலுமே உங்களுக்கு இந்த குரூப் ஒனுக்கான மேக்ஸ் ஜிகே வந்து ஒரு யூஸ் ஆகும். நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம்னு சொன்னால் மேக்ஸ். நான் மேக்ஸில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ வந்து மேக்ஸில் சில பேர் வந்து கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, புக்கில் எந்த பேஜில் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சப்ஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க கொஷின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 160 கொஷின் வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே தான் இருக்குது. அதாவது 161லேருந்து 185 வரைக்கும் 25 வந்து மேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ முடிஞ்ச குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா 27 மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் 4லேயும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? 24லேருந்து 28 வரைக்கும் சில டைம் கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க, ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். 161வது கொஷின் பாருங்கள். கேயின் மதிப்பு காண்க. 1 கியூப் + 2 கியூப் எக்ஸட்ரா k கியூப் = 44,100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதை வந்து 2 விதமாக போடலாம். கொஸ்டின் உங்களுக்கு வந்து நல்லா அனலைஸ் பண்ணி இந்த கணக்கை ஏற்கனவே போட்டு பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை, நான் இப்போ தான் இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து இதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா படி போகிறது தான் பெஸ்ட்டு. நான் ஷார்ட்கட்டும் சொல்கிறேன், புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கான ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்யூபில் வந்துச்சுன்னா, அதாவது கணத்தில் இருந்துச்சுன்னா n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். ஏன் நான் ஃபார்முலா படிக்கணும், நான் ஷார்ட்கட்லேயே போட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபார்முலாவே சில டைம் கொஷினில் கேட்குறாங்க. இந்த மாதிரி 1 கியூப் + 2 கியூப் எக்ஸட்ரா k கியூப்னு கொடுக்கலாம், x கியூப்னு கொடுக்கலாம், n கியூப்னு கொடுத்து டேரெக்டாக இந்த இதுக்கான ஃபார்முலா என்னென்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி போட தெரியணும். அதாவது என்னுக்கு பதிலாக நீங்கள் k போடலாம். அதாவது ஜென்ரல் ஃபார்முலா வந்து n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே k கொடுத்துருந்தா k, x கொடுத்துருந்தா x, a கொடுத்துருந்தா a. ஓகே, இந்த ஃபார்முலா தெரியுதா? இதுவே உங்களுக்கு அந்த கியூப் இல்லாமல் 1 + 2 + 3 + 4 எக்ஸட்ரா உங்களுக்கு n வரைக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னென்னா n × n+1/2. அதாவது 1 2 3ன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் கொடுத்து அதோட கூடுதல் கேட்டாங்கன்னா n × n+1/2. இந்த ஃபார்முலாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா n × n+1/2. இதுவே உங்களுக்கு க்யூப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். அதாவது இந்த ஃபார்முலாவில் இருந்து உங்களுக்கு ஸ்கொயர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? ஃபார்முலா அதாவது இயல் எண்கள் 1 2 + 3 எக்ஸட்ரா ப்ளஸ் n வரைக்கும் என்ன ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா n × n+1/2 அது மட்டும்தான் போடணும். ஓகேங்களா? n × n+1/2 இது மட்டும்தான் ஃபார்முலா. இதுவே உங்களுக்கு 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸட்ரா n கியூப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கினா, என்னடா இவ்வளோ லென்த்தாக எடுக்கிறாங்களேன்னு ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. குரூப் 1 அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 44,100 கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா 44,100 ஃபார்முலா என்ன? இங்கே கேல இருக்கிறதுனால k × k+1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நம்பரையும் ஸ்கொயரில் தான் எழுதணும். 44,100 என்ன ஸ்கொயரில் எழுதலாம்? 2 0 இருந்தால் ஒரு 0. 441 அப்படிங்கிறது 21ஓட ஸ்கொயரு. அப்போ 210 ஸ்கொயர் = இங்கே அதே வரும் k × k+1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே இருக்க ஸ்கொயரும் இங்கே இருக்க ஸ்கொயரும் அடிபட்டுருச்சுன்னா மீதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிமைனிங் 210 = k × k+1/2 இருக்கும். ஓகேங்களா? நான் ஷார்ட்கட் என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயினான விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த 2 இங்கே பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 420 = k × k+1ன்னு கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு வந்து பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 420 = k² + kன்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். k² + k, இந்த 420 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -420 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ -420 ஸ்கொயர். அதாவது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த நம்பரை பேருக்குனா 420 வரணும். ஆப்ஷன்லேயே பாருங்கள் 20 21 22 23 இருக்குது. நீங்கள் ஒரு 0ல் முடியறதுனால உங்களுக்கு 20 ஒரு நம்பராக இருக்கும். அடுத்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 21. 20 21 பேருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 420 கிடைக்கும். 0க்கு 0 ஒரு 2 2 2 4 420. அப்போ எதையும் பேருக்குனா உங்களுக்கு 420 கிடைக்குது. 20யும் 21யும். ஆனால் -420 அந்த இடத்துல இருந்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு எப்படி இருந்துச்சுன்னா k² + k
மைனஸ் 420 அப்படின்னு இருந்திருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா 420 கிட்ட உங்களுக்கு மைனஸ் இருக்குது, கே கிட்ட ப்ளஸ் இருக்குது. அப்போ 2 நம்பரை பெருக்கினா உங்களுக்கு மைனஸ் கிடைக்கணும், 2 நம்பரை கூட்டினா உங்களுக்கு ப்ளஸ் கிடைக்கணும். அப்போ பெரிய எண்ணுக்கு வந்து ப்ளஸ்ஸு, சின்ன எண்ணுக்கு வந்து மைனஸ். அதாவது மைனஸ் 20யும் ப்ளஸ் 21யும் உங்களுக்கு பெருக்கினா நான் மைனஸ் 420 கிடைக்கும், கூட்டுனா ப்ளஸ் 1 கிடைக்கும். அது இப்போ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா கே மைனஸ் 20 இன்ட்டு கே ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க. அந்த 420 தான் பிரித்து எழுதியிருக்கோம். 20 21. இது எப்படி நீங்கள் டக்குன்னு 20 21ன்னு போடலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆப்ஷன்லேருந்தும் போயிருக்கோம். அப்படி இல்லைனா 420 பிரித்து எழுதும் போது அடுத்தடுத்த நம்பரை பெருக்கிற மாதிரி இந்த கணக்குகளுக்கு வரணும். அப்படி 20 21 பெருக்குனா உங்களுக்கு வருது, கூட்டுனா ப்ளஸ் 1 வருது. இந்த கேக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். சப்போஸ் இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 வர மாதிரி செய்யணும். இப்படி பண்ணும்போது இந்த மைனஸ் 20 அந்த பக்கம் போனால் கே ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் 21 அந்த சைட் போணுச்சுன்னா மைனஸ் 21ன்னு கிடைக்கும். அப்போ கேவோட வேல்யூ வந்து மைனஸில் இருக்கிறத நம்ம எப்பவும் எடுத்துக்க மாட்டோம், ப்ளஸில் இருக்கிறத தான் எடுத்துக்குவோம். அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ ஏ ஆன்சர் 20 தான், கே ஈக்குவல் டு 20. இதை எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் போடலான்னு பார்த்தீங்கன்னா 44100 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயருன்னு நான் சொன்னேன், 210 ஸ்கொயர். அப்போ 21ங்கிறது இந்த ஆப்ஷனில் இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்பராக இருக்கும். அப்போ 20 அப்படி நீங்கள் செய்யலாம். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் கேவுக்கு 20 அப்படின்னு வருதுன்னா, கேவுக்கு 20 வருதுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும்ல, கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். இதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். கேவுக்கு 20, கே ப்ளஸ் 1னா 21 பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 20 2 அடித்தா 10, 10 21 பெருக்குனா 210. 210ஓட ஸ்கொயர் தான் 4100 அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்போ 2 ஃபார்முலா படியும் சொல்லியிருக்கேன். 44100 எதோட ஸ்கொயர்னு சொன்னேன், 210ஓட ஸ்கொயர். அப்போ 21ங்கிறது தெரியுது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 20 அப்படிங்கிற மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்குது. என்னடா ஒரு கணக்கே இவ்வளோ நேரம் சொல்கிறாங்கன்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. இந்த கணக்கு எல்லா கொஷின்லையும் கேட்கலாம். அடுத்து நான் என்ன கொஷின் கேட்பாங்கிறத முதற்கொண்டு நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்த கணக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 3வதாக இருக்குது பாருங்கள். இந்த கணக்கை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதாவது பயிற்சியில் இருக்க கணக்கு 3வது கணக்கை வந்து குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க 2வது கணக்கும் கேட்கலாம். அப்படி இல்லைனா 4 5 இந்த 3 கணக்குக்குள்ளே கேட்கலாம். அந்த 3 கணக்குக்குள்ள ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 2வது கணக்கு பாருங்கள். 2வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி கே வரைக்கும் போகும்போது அதோட மதிப்பு வந்து 325. ஓகேங்களா? அதே மாதிரி 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் கே கியூவோட மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோக்கு வந்து கே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். போன கணக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க, அப்படியே இது கேட்காம இது கேட்கவே கிடையாது ஆன்சர். ஓகேங்களா? கேவோட மதிப்பு என்னென்னு தான் கேட்டிருந்தாங்க. கேவோட மதிப்பு அப்படின்னா 20. இதுவே 1 + 2 + 3 + எக்ஸட்ரா கேவோட மதிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 210. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேனா வேறு, இந்த மாதிரி இயலெண்களின் கூடுதல்னா வேறு. கேங்கிறது இந்த கடைசி நம்பரை மட்டும் குறிக்கிறது. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 20 நீங்கள் n × n + 1/2 போடுறது. அப்போ 20 21/2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 210 கிடைக்கும். அப்போ 1 + 2 + 3 எக்ஸட்ரா கேவோட மதிப்பு என்னன்னு கேட்டால் 210. வெறும் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டால் 20. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ 2வது கணக்கு பாருங்கள். 2வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 எக்ஸட்ரா கேவோட மதிப்பு 325. அப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் கே கியூபோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலா என்னன்னு இந்த பக்கம் எழுதுங்க, n × n + 1/2. இதுவே கணங்களோட ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2. அதே ஃபார்முலா மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் வருது. அப்போ இதோட ஃபார்முலா இது, அதுக்கு ஆன்சர் வந்து 325. அப்போ இது அதே சம் தானே இங்கேயும் வந்திருக்கு. அப்போ 325 ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். 325 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 325 ஸ்கொயர் பண்ணால் லாஸ்ட்டில் 5 வந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் 25ன்னு போட்டுடணும். ஓகே? லாஸ்ட்டில் 5 வந்தால் 5 ஸ்கொயர் 25ன்னு போட்டணும். அந்த முன்னாடி இருக்க 32 என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்த நம்பரில் எழுதணும். அடுத்த நம்பர் என்ன 33. அப்போ 32 33 பெருக்கினா என்ன ஆகும், 7 33 66, 3 33 99. அப்போ என்ன கிடைக்கும், 6 5 இங்கே 10. அப்போ 105625 இதோட ஆன்சர். ஓகேங்களா? 325 ஜஸ்ட் ஸ்கொயர் தான் பண்ணுறோம், நீங்கள் வந்து குழப்பிக்கக்கூடாது. ஓகேங்களா? இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வேறு. இதுவே உங்களுக்கு கேவோட மதிப்பு அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2வது கணக்கும் 3வது கணக்கும் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் 4வது கணக்குக்கும் 5வது கணக்குக்கும் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கணக்கு புரிஞ்சிருச்சா, இல்லை இதே மாதிரி கிளாஸ் எடுக்கலாமா, இல்லை சிம்பிளாக நீங்கள் வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு ஆன்சர் மட்டும் தான் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்த கணக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடிலாம் வீடியோஸ் எப்படி பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 10 கணக்கு 15 கணக்கு அந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ குரூப் 1ங்கிறதுனால கொஸ்டின் வந்து ப்ரீஃபாக சொல்லிவிட்டு அதுக்கு உங்களுக்கு 2 வந்து ஹோம்ஒர்க் சம் மாதிரி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.